தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் சேர்ந்து செய்த கூட்டு சதி என்ன? என் மக்களை தற்கொலைன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து கேள்வி கேட்பேன். 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் நீங்க கொடுத்ததல்ல, ஜெயலலிதா அம்மா கொடுத்தது. இன்னும் விஜய் அவரோட ஸ்பீச்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காரு வாங்க முழுசா பார்க்கலாம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலிருந்தே ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல என்னென்ன பேச போறாரு அப்படிங்கிற விஷயம் தான். அவர் பேசி முடிச்சுட்டாரு. அவர் என்னென்ன இன்னைக்கு பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இதுல முதல் விஷயம், என் நெஞ்சில் குடியிருக்கும் திருச்சி கிழக்கு மக்களே அப்படின்னு தான் அவரோட உரையை தொடங்கினாரு. நம்ம ஆட்சி ஆரம்பிச்சு சில வாரங்களே ஆன அப்புறம் 6 மாத காலம் நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துல ஆரம்பிச்சுட்டாங்க தொந்தரவு செய்ய அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. அவருடைய பிளாக் அண்ட் ஒயிட் கோட் ஷூட் இந்த விஷயத்துக்கான சீக்கிரட்டையுமே சொல்லியிருந்தாரு. ஏன் நாங்கெல்லாம் கோட் ஷூட் போடக்கூடாதா? அநியாயம் பண்றவங்களும் ஆதிக்கம் பண்றவங்களும் தான் கோட் ஷூட் போடணுமா? நான் ஒன்னும் கலர் கலரா கோட் ஷூட் போட்டு வரலையே, பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் போட்டு வரேன். நான் என்ன செஞ்சாலும் அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படிங்கறதான் என்னோட கோட் ஷூட்டுக்கான அடையாளம் அப்படிங்கிற அந்த சீக்கிரட்டையுமே ரிவீல் பண்ணி இருந்தாரு. எம்ஜிஆரை விட நம்ம அதிக பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கோம் கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் எம்ஜிஆரையும் என்னையும் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் எப்பயுமே எம்ஜிஆர் தான். நம்ம பர்சன்டேஜ்ல அதிகம் வாங்கியிருக்கிறதா இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாரு. அண்ட் எப்பயுமே அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலையும் சரி, மேடை பேச்சிலையும் சரி ஒரு விஷயத்தை குறிப்பிடுவாரு. 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாரு. அந்த விஷயத்த இன்னைக்கு முதலமைச்சர் ஆன அப்புறமும் என்னோட ஒரே எதிரி டிஎம்கே அப்படிங்கறத இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருந்தாரு. அவரோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லியிருந்தாரு. என்னன்னா, அவர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆக போறாருன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தப்போ அந்த 5 நாட்கள் அவர் வந்து ஆட்சி அமைப்பாரா, அவர் கூட்டணி கிடைக்குமா அப்படிங்கிற பேச்செல்லாம் போயிட்டு இருந்தது ஒரு பக்கம். அவரை எப்படிலாம் இடையூறு பண்ணி அவர் ஆட்சி அமைக்கிறத கெடுக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருந்தது இல்லையா? அந்த 5 நாட்கள்ல தான் ஒரு பதவிக்காக எல்லாரும் இவ்வளோ பண்ணுவாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த இடத்துல அவர் பார்த்த விஷயத்தையும் அவர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, இப்ப போய் ஜென்சி கிட்ஸ் பின்னாடி போறீங்களே, இப்பதான் ஜென்சி எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அவங்களெல்லாம் ரீல்ஸ் போடுறவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக பாணியில சொல்லணும்னா ரீல்ஸ் போடுற கும்பல்லாம் இன்னைக்கு ரியலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, சட்டசபையோட லைவா இருக்கட்டும், முதல்வர் விஜய் என்னென்ன செய்யறாரு அப்படிங்கிற விஷயத்த செய்தியில பாக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரெகுலரா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே அரசியல் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கிரியேட் பண்ணதுலேயே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. தற்குறின்னு சொல்றீங்களே, இந்த தற்குறிகள் தான் இத்தனை நாள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருக்காரு. இனிமேல் என் மக்களை தற்கொலைகள்னு சொன்னீங்கன்னா என் மக்களுக்காக நான் உங்களை வந்து கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த பல திட்டங்கள்லயுமே பல விஷயம் சொல்லியிருந்தாங்க. எங்க ஆட்சியில 200 யூனிட் கரண்ட் எடுத்த உடனே அங்க கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த 100 யூனிட் கரண்ட்ங்கிறது ஸ்டாலின் சார் கொடுத்ததுன்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிடையாது, அது ஜெயலலிதா அம்மா கொடுத்தது. அதை வந்து நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு. 717 டாஸ்மார்க்கள் மூடி இருக்கோம், விவசாயி கடன் தள்ளுபடி பண்ணிருக்கோம், இத்தனை விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குறுகிய காலத்துல இன்னும் டைம் எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணுவோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க சாத்தி வச்ச பினான்ஸ் கேட் எல்லாம் ஓபன் பண்ணனும், எங்களுக்கு டைம் எடுக்கும், நாங்க சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் முடிப்போம், எங்களுக்கு கொடுத்த இந்த டைம்ல எங்களால இவ்வளவு செஞ்சிருக்கோம்னா இன்னும் எவ்வளவு செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறதையுமே பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நாம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம் அடுத்த வாரம் அதோட இனாகிரேஷன் ஈவென்ட் நடக்க போகுதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த ட்ரக்ஸ் இவ்வளவு பரவி இவ்வளவு பெண்களுக்கு இவ்வளவு குழந்தைங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ஆகியிருக்கே, இதை நீங்க ஆரம்பத்திலே தடுத்து இருந்தீங்கன்னா இவ்வளவு பரவி இருக்காது, இத்தனை பெண் குழந்தைங்களையும் இத்தனை பெண்களையும் நம்ம இழந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் அங்க பதிவு பண்ணியிருந்தாரு. அண்ட் கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இந்த தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, ஒரு இடையூறு பண்ணணும்னு அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு ஒரு புது விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. உங்க பதவிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஆனா மக்கள் அதை உடைச்சு இன்னைக்கு நம்மள உட்கார வச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு நான் என்னென்னலாம் செய்யறேன், என் மக்களுக்கு நான் என்னென்னலாம் செய்யறேன்னு பாருங்க அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஸ்பீச்ல. சோ முதலமைச்சரோட இந்த ஸ்பீச்ல நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி அரசியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம கிங் 360 இருக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னொரு இதே மாதிரி அரசியல் அப்டேட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.